பிஎஸ்எல்னா என்ன, எஸ்எஸ்எல்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஎஸ்எல் அப்படின்றது வந்து பை சைட் லிக்விடிட்டி, எஸ்எஸ்எல் அப்படின்றது வந்து செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ ஓகேங்களா. ஸோ பிஎஸ்எல்னா என்ன, எஸ்எஸ்எல் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஸோ பிஎஸ்எல் அப்படின்றது வந்து பை சைட் லிக்விடிட்டி, எஸ்எஸ்எல் அப்படின்றது செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ என்ன பை சைட் லிக்விடிட்டினா என்ன, செல் சைட் லிக்விடிட்டினா என்ன, ஓகேங்களா. ஸோ பை சைட் லிக்விடிட்டி அப்படின்றது வந்து என்னன்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டாக போயிட்டே இருக்கும்போது மேலே இருக்கிற ஹையையும் கீழே இருக்கிற லோவையும் எடுத்தால் அது பேர் வந்து பை சைட் லிக்விடிட்டி. ஓகேங்களா. வந்து எப்படி நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட் ஹை லோ ஹை லோ ஹை போகுது. இப்போது அடுத்தது மார்க்கெட் இங்கே வரும்போது நம்ம என்ன நினைப்போம், இந்த ஹையை தான் எடுப்பான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா இந்த லோவை எடுத்துட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது. ஆஸ் யூஸ்வலாக நம்ம பார்க்குற ஐடிஎம் தான். அந்த ஐடிஎமுக்கான வேலிடேட்டான பாயிண்ட் தான் இது. ஓகேங்களா. ஸோ இது பை சைடு, இது வந்து செல் சைடு. ஓகேங்களா. ஸோ இங்கே வச்சிருந்த ஸ்டாப் லாஸ், அதாவது இங்கேருந்து கீழே விழும்போது செல் ஆகுதுன்னு நினச்சி வச்சிருந்த ஸ்டாப் லாஸும் இங்கேருந்து பை தான் ஆகும்னு வச்சிருக்கிற பை சைடும் ரெண்டு சைடுமே ஹண்ட் ஆகிறதுக்கு பேர் தான் பை சைட் லிக்விடிட்டி. ஓகேங்களா. ஸோ பை சைட் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டி ஹண்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரிவர்ஸில் வரும்போது ஏதாவது ஒரு பிஓஐலேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஓகேங்களா. இதுக்கு பேர் வந்து பை சைட் லிக்விடிட்டி. ஸோ பை சைடு இருக்கிற ஸ்டாப் லாஸஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் ரிவர்ஸ் வந்து செல் சைடு இருக்கிற ஸ்டாப் லாஸஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அகெயின் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பை சைட் லிக்விடிட்டி. ஓகேங்களா. இப்போ வந்து செல் சைட் லிக்விடிட்டின்னா என்னன்னு பார்ப்போம். மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வருது. ஸோ இந்த எல்லாருமே இந்த பர்டிகுலரில் இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ செல் பண்ணும்போது கரெக்டாக வந்து அகெயின் வந்து என்ன பண்ணோம்னா இங்கேருந்து அகெயின் செல் பண்ணணும்னு நினைப்போம், இங்கேருந்து செல் பண்ணணும்னு நினைப்போம். பட் ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணணும்னா இதை எடுத்துட்டு செல் ஆகும். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் உங்களுக்கு வந்து செல் சைட் லிக்விடிட்டி வந்து ஹண்ட் ஆகும். ஓவரால் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து ஒரு செல் சைட் லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிடுச்சுனாலே மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ இதை வந்து பை சைட் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம சார்ட்டில் போயிட்டு எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ வந்து நல்லா பாருங்கள். எஸ், இந்த இடத்துல பாருங்க. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்கு. ஸோ இங்கேருந்து மேலே போயிட்டு இங்கே லோ வச்சு ஹை வச்சு லோ வச்சு கரெக்டாக. அப்போது இந்த இடத்துல பை சைட் லிக்விடிட்டி எடுத்துருக்கு மார்க்கெட். இங்கே என்ன பண்ணிச்சு, செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் என்னாச்சு, இங்கேருந்து ஃபால் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ வந்து பை சைட் லிக்விடிட்டி நம்ம பார்த்தோம். இன்னொரு பை சைட் லிக்விடிட்டி எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ வந்து மார்க்கெட் பாருங்கள், இங்கேருந்து மேலே போச்சு, இங்கே ஒரு ஹை இங்கே ஒரு ஹை, இல்லை ரெண்டுமே வந்து ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறான். ஓகேங்களா. ஸோ வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், இங்கேருந்து அப்பு டவுனு அப்பு. அப்போ நம்ம அடுத்தது என்ன மூவ் நம்மளோடது, இங்கேருந்து பை பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். அப்போ பை சைட் லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணிட்டான், அதே மாதிரி செல் சைட் லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு ஸ்ட்ரெச்சை கொடுத்து கீழே போகுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பை சைட் லிக்விடிட்டி அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ இந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து கிளியர் கட்டான அந்த எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பை சைட் லிக்விடிட்டி வந்து ஹண்ட் ஆகிருக்கு. ஸோ ஹண்ட் ஆனதுக்கப்புறம் அகெயின் வந்து செல் சைட் லிக்விடிட்டியும் ஹண்ட் ஆகி ஸோ வந்து அதுக்கு அடுத்த இருக்கிற ஆர்டர் பிளாக்கில் உங்களுக்கு வந்து டேப் பண்ணி மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து பை சைட் லிக்விடிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ டவுனில் வந்துருக்கு மார்க்கெட்டு. ஸோ நம்ம என்ன நினைப்போம், மார்க்கெட்டில் வந்து இப்போ டவுனில் வருது அப்படின்னா என்ன பண்ணோன்னு பாருங்கள். இங்கேருந்து டவுனில் வந்துருக்கு மார்க்கெட். இந்த செல் சைட் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு அகெயின் இங்கே இருக்கிற பை சைட் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்லேருந்து பவுன்ஸ் ஆகி மேலே போயிடும். ஓகேங்களா. ஸோ வந்து நல்லா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது பார்க்க முடியும் நம்மளால் வந்து பை சைட் லிக்விடிட்டி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பை சைட் லிக்விடிட்டி நடந்திருக்கு. அகெயின் வந்து மார்க்கெட்டில் செல் சைட் லிக்விடிட்டி நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் கன்சிஸ்டன்சியாக ஃபால் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம வந்து இப்போ இங்கே பாருங்கள், பை சைட் லிக்விடிட்டி செல் சைட் லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ஓவிலேருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகி போனது உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா.
ஸோ வந்து இங்கேயுமே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பை சைடு லிக்விடிட்டி, இந்த சைடு வந்து செல் சைடு லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே இருக்கிற ஒரு ஓபிலேருந்து தான் வந்து பவுன்ஸ் ஆகி வந்து போயிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதே அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பை சைடு லிக்விடிட்டி, இங்கே வந்து செல் சைடு லிக்விடிட்டி. மார்க்கெட் வந்து எஸ்சிஓபி கொடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து இங்கேயே பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ வந்து மார்க்கெட் வந்து செல் சைடு லிக்விடிட்டி எடுத்திருக்கு, அகெயின் பை சைடு லிக்விடிட்டி இருக்குது, எஸ்எஸ்எல். நல்லா கிளியர் கட்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஆர்டர் பிளாக். எக்ஸாக்டாக அந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போகிறத உங்களால் பார்க்க முடியுது. ஸோ வந்து இதுதான் வந்து பிஎஸ்எல் எஸ்எஸ்எல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிருக்குது, அகெயின் மேலே வந்து ஹண்ட் ஆகிருக்குது. இங்கே இருக்கிற ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இதுதான். மார்க்கெட் அகெயின் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏரியாவை கரெக்டாக டேப் பண்ணி தான் வந்து போயிருக்குன்றதை உங்களால் பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ பை சைடு லிக்விடிட்டினா என்ன, செல் சைடு லிக்விடிட்டி என்னன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வந்து பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டி நிறைய இடத்துல ஃபெயில்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியுதா? அது ஏன் நடக்குது அப்படின்ற டீட்டெயிலில் தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது இது மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸில் வந்து ஃபெயில்ட் ஆகிடுது. அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டி எந்தெந்த மாதிரியான ஏரியாஸில் வந்து ஒர்க் ஆகும், எந்த மாதிரி ஏரியாவில் ஃபெயில்ட் ஆகிரும் அப்படின்னா, பை சைடு லிக்விடிட்டி அப்படின்றது ஒரு டாப்பான ஏரியாவிலையும், செல் சைடு லிக்விடிட்டி அப்படின்றது ஒரு லோவான ஏரியாலையும் ஒர்க் ஆகும். ஸோ இன்பிட்வீனில் இருக்கிற கேப்ஸில் வந்து பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டி வந்து ஒர்க் ஆகாது. ஸோ எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளாக மார்க்கெட் வந்து நம்ம அப் ட்ரெண்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டி வருதுன்னா இந்த ஹை வரைக்கும் உங்களுக்கு வந்து டார்கெட்ஸ் வந்து கொடுக்கும். இந்த இடத்துல ஒர்க் ஆகுறத நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா இந்த டவுன் ட்ரெண்டில் இங்கே பை சைடு செல் சைடு நடந்துருச்சுன்னா இந்த இந்த மூவை உங்களுக்கு கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். ஓகேங்களா? பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டின்றதை வந்து இந்த மாதிரி ஏரியாஸில் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஓவரால் ஸ்ட்ரக்சரில் ஒர்க் ஆகும். மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஐடியம் உங்களுக்கு கிரியேட் பண்ணுது. ஐடியம் எடுக்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை சைடு லிக்விடிட்டியும் ஒரு செல் சைடு லிக்விடிட்டி தான். ஓகேங்களா? நான் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக்லேருந்து வந்து உங்களை பை பண்ண சொல்கிறேன் அப்படின்ற ரீசன் வந்து உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதுக்கான காரணம் வந்து பிஎஸ்எஸ்எல் ப்ளஸ் நம்மளோட ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே சேர்ந்து வர காரணத்தால் அது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி அப்படின்றதால நம்ம பார்க்கலாம். இந்த ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரியே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஏரியாவில் வந்ததுன்னா இது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிற சினாரியோஸில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ப்ராபபிள் என்ட்ரி கிடைக்குதுன்னா இது வந்து ஹை ப்ராபபிள் என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா வந்து அது டிஸ்கவுண்ட்லேயும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து நம்மளுக்கு வந்து இதுலேயும் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து பிஎஸ்எல் எஸ்எஸ்எல்ன்றது இன்றைக்கி கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்பினீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக்கும் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டீங்க, அட்லீஸ்ட் லைக் ஆச்சும் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுறதால இந்த வீடியோ உங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்றத சொல்லி ஸோ இந்த செஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.